அண்ணா இருந்தா என்ன தம்பிள்ஸ் அண்ணே தம்பிள்ஸ் இந்த தம்பிள்ஸ் எல்லாம் அண்ணனுக்கு பத்தாது. நீ வா, உனையும் நான் தம்பிள்ஸா தூக்குறேன். ஆனா அண்ணா என்ன வேணும் அண்ணா அண்ணா விட்டுண்ணே அண்ணா 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 பயமா இருக்குண்ணா. ஐயோ தேவையா வயசான காலத்துல? தமிழ் நினைக்கும் தலை குனிய மாட்டான்டா. சுத்துடா 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 சுத்துடா. என்னையே அடியுது. காலு கீழே லாக் ஆயிர போதுண்ணா. இந்த மணி பண்ணு. அண்ணனை பார்த்து பண்றா பண்றா. எனக்கு அதெல்லாம் வராதுண்ணா. வராதா? வேற கேட்க மாட்டேங்கிறார். ஆனா இதெல்லாம் போடுனாங்க. விளையாண்டுட்டு இருக்க கட்சி வேலை எவ்வளவு இருக்கு? ஓட்டு வாங்க 2026 எலெக்ஷன் வருது. அதெல்லாம் ஒரு கவலையும் இல்ல. நீ பாட்டு விளையாண்டுட்டு இருக்க. இதுல இவர் வேற கூடயே இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தம்பியை திட்டாத. நாங்க வந்து நோக்கவரமா பயிற்சியில வந்து பயிற்சி பெற்றுட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் பயிற்சி தான் படுவீங்களா? எதுவுமே பண்ண வச்சு நோக்கு வரும் கராத்தேன்னு. கராத்தே சரிண்ணே. நம்ம ஒரு தம்பி கராத்தேல ரெட் பிளேட் அண்ணா. ரெட் பிளட் அங்க பாருங்க. அவருக்கு பெல்ட்டுக்கும் பிளட்டுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. அவரை கூட வச்சுட்டு இருக்கீங்க. எப்ப நீங்க ஜெயிக்க போறீங்க? இப்பெல்லாம் அவர் கூட வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் கிடக்குறான் கிறுக்கு பையன். நீ சொல்ற தம்பி என்ன பண்ணலாம்? போய் மக்களை சந்திக்கணும்னு. மக்களை எனக்கு பிடிக்கலடா. அவங்க கூட பேசுறது ஒன்னும் பிடிக்கலடா. இவருக்கு பிடிக்கும். ஜிம்முக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நான் போய் உடற்பயிற்சி பண்ணணும். அப்படி பண்ணவா? எலெக்ஷன் வேலை எவ்வளவு இருக்கு? அங்க போறேன்றீங்க. மாடு கிட்ட பேச போறீங்க. காடு கிட்ட எப்பதான் மக்கள்கிட்ட பேசுவீங்க? எப்பதான் ஓட்டுக்கு இது வாங்குவீங்க? அதான் சொல்லிட்டேன்ல, மக்கள் கூட பேச எனக்கு விருப்பமேடா. அவங்களுக்கு உங்கள்ட்ட பேச விருப்பம்னு சொல்லுங்க. எப்பதானே இது பண்ணுவீங்க? தேவெல்லாம் பேசிட்டு. ஆமா, அவர் கூட பெல்ட் போய் பிளட்ல போய் ஏதாவது பண்ணுங்க. வாங்க போலாம். என்னடா தம்பி பிரச்சனை உனக்கு? பண்ணுனே எல்லா இடத்துலயும் நம்மள மதிக்க கூட மாட்டேங்கிறேன். முன்னாடியாச்சும் அப்பப்போ பேசுவாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் இப்பெல்லாம் பேச கூட மாட்டேங்கிறேன். இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு தெரிஞ்சனாலதான் இப்ப வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிப்பாட்டுங்க. சிரிப்பு வச்சுதான் நான் இது பண்றாங்க. நீ அமைதியா இருயா. உன்னாலதான் அண்ணன் கெட்ட பேரு. சரி தம்பி, நம்ம புதுசா ஏதாச்சும் பண்ணணும். அவ்வளவுதானே. புதுசா ஏதாச்சும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு வாங்க. நீங்க யோசிக்க மாட்டீங்க. அதான் நீங்க இருக்கீங்களே, தம்பிங்க தங்கச்சிங்க இருக்கும்போது அண்ணன் எதுக்குப்பா சிரமப்படணும்? நீ ஏதாவது யோசிச்சிருக்கியா? அண்ணா ஏலியன் கூட மாநாடு ஒண்ணு போடுறோமா? ஏலியன் மக்களை கடைசி வரைக்கும் சந்திக்க மாட்டாங்க. ஏலியன் கூட பேசுறது. ஏலியனுக்கு ஓட்டு உரிமை வாங்கி தருவோம். ஏலியனை ஓட்டு போட வைப்போம். தமிழ்நாட்டுல தமிழக அரசியல்ல ஏலியனுக்கு இடம் கொடுப்போம். நான் கிளம்புறேன். அண்ணனுக்காக தமிழ் முக்கியம், தேசம் முக்கியம், தமிழ் தேசியம் முக்கியம். அதனால வந்து ஏலியன் வேணாம். சரி, ஏலியன் வேணாம் தம்பி. வேற என்ன பண்ணலாம்? வேணா நாய்கள் கூட ஒரு மாநாடு நடத்துவோமா? தலைவரை நாயெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் யோசிங்களேடா. லபட பாண்டிகளா ஏதாச்சும் பேசுங்கடா. என்ன கோட்டை என்னையா பண்ற? கோட்டை இரியா யோசிச்சுட்டு இருக்கேன். இரியா தலைவரே வாய் பேசிட்டுல ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. அண்ணன் கடல் மாநாடு அப்படியே தான் போய்டுவோமா? கடல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றேன். கலாய்க்கிறாங்கண்ணா. அது புரியவே இல்லையானே. ஏன்டா? ஆடு கூட மாநாடு நடத்திருக்கேன், மாடு கூட மாநாடு நடத்திருக்கேன், செடி கூட மாநாடு நடத்திருக்கேன், கொடி கூட நடத்துவீங்க. மக்கள் கூட எப்ப நடத்துவீங்க? டேய் மனுஷனுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும்டா. அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் முடிச்சிடலாம். அதே மாதிரி மீன்கள் கூட மாநாடு நடத்துவோம். ஒண்ணு நான் சொல்றது கேளு. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? தமிழ்நாடு ஃபுல்லா போங்க. இங்கெல்லாம் கடல் இருக்கோ அங்க போய் வாழை மீன், கெளுத்தி மீன், அது சுறா மீன், திமிங்கல மீன், இந்த மாதிரி எத்தனையோ மீன்கள் இருக்கும்ல. அவன் கிடக்குறா முட்டா பையன். நீ கேளு. நீ போய் இந்த மீன்லாம் போய் கூட்டிட்டு ரெடியா வச்சுக்கோ. நான் வந்து கடல்ல நீந்திக்கிட்டே வந்து மாநாடு நடத்துறேன். சரியா? இன்னொன்னு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் மறந்துடாத. சரியா? என்னையா நான் சொல்லிட்டேன். கடல்ல இது பண்றதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏதாச்சும் அவர்கிட்ட பேசியா? நீ பேசுறதுதான் எவ்வளவு வேலை. தஞ்சாவூர்ல போய் நான் எங்கேயா கடலை தேடுவேன். போய் தேடு, கடலை போய் இது பண்ணிட்டு வா, கோயில் ரெக்கி பாத்துட்டு வாங்கிறாரு. நீயாவது பரவாயில்லையா? என்ன மதுரையில போய் தேட சொல்றான். அந்த என்ன எங்கேயா போவோம் மதுரையில கடலுக்கு? சும்மா சொன்னேன் நானு. அதை போய் சீரியஸா எடுத்துட்டான். அதுதான் நானும் தான் சொல்றேன். சும்மா ஒரு வச்சு விளையாடுறாங்க, அதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? இப்ப தஞ்சாவூர்ல போய் நான் எப்படி கடல் எடுத்துட்டு வருவேன்? பேசாம மெரினா பீச் போயிடுவோம். அப்ப நீ சொன்னேன்னு என்ன தெரியுமா சொல்லுவாரு? அங்க இருந்து லைன் போட்டு எடுத்து வந்து கடலை உருவாக்குன்னு. நான் உருவாக்குவேன் ஆச்சு அது வந்துச்சுன்னா அப்படின்னு ஆள்தான். என்ன பண்றது? சரி வா, அப்படி போய் தேடுவோம் வா. 2026ல அண்ணன் சிஎம் ஆகுறேன். 2046லயும் அண்ணன் சிஎம் ஆகுறேன். 2106ல நம்ம தான் பிஎம் ஆகுறோம். வாயா தம்பி. போனவங்க எப்படி ஆச்சு? நல்லபடியா முடிஞ்சா? மதுரையில தேடி பாத்துட்டேன். எல்லா குறுக்கு சந்து முட்டு சந்து எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். கடலே இல்லைண்ணே. அடா பாவீங்களா. சோழன் வளர்ந்த மண்ணுல தஞ்சாவூர்ல கடல் இல்லையா? பாண்டியன் வளர்ந்த மண்ணுல மதுரையில கடல் இல்லையா? சிலப்பதிகாரத்துல போட்டிருக்குடா. ராஜராஜ சோழன் கடல்ல மூழ்கி முத்தெடுத்தாருன்னு.
அப்படிப்பட்ட கடலை இந்த திராவிட மாடல் அரசு கொள்ளையடிச்சு கடலை கொள்ளையடிச்சு போயிட்டானுங்கடா. அரேபியன் காரங்களுக்கு வித்துட்டானுங்கடா. விடக்கூடாதா? அரேபியன் கடல்ல. ஆமா, அரேபியன் காரனுக்கு வித்துட்டானுங்கடா கடலை. விடக்கூடாது. நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க எதாவது பண்ணுங்க. நம்ம வந்து கடலை உருவாக்குவோம். இததான் சொல்லுவாருன்னு சொன்னா கடலை நம்ம உருவாக்குறோம். இதெல்லாம் கிடைக்குது சிலப்பதிகாரத்துல எங்க போட்டுருக்கு மண்டையில அடிபட்டுருச்சா? சிலப்பதிகாரமா இருந்தாலும் சரி, சீவக சிந்தாமணியா இருந்தாலும் சரி, அதுல வந்து மதுரையில கடல் இருக்குன்னு ஏடுகள்ல எழுதி இருக்கு. ஏடுகள்ல இந்த ஏடு வந்து அது இருக்கு. அதனால போயிடலாம். இப்ப வந்து நம்ம கடலை உருவாக்குவோம். கடலை உருவாக்க என்னென்ன பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. அவர் லூஸ் இல்ல, இதெல்லாம் கேட்டு பண்ணா நம்ம தான் லூஸ். தியானத்துக்குள்ள போவோம். வாங்கடா தம்பிங்களா, இன்னும் ஆளே வாங்கடா. சொல்லுங்க இப்ப என்ன பிளான்? அண்ணே, கஷ்டப்பட்டு எங்களால முடிஞ்சது இந்த கடலை உருவாக்கி மடிச்சு வெட்டி கட்டி ஈரமா இருக்கும். கால் தூக்கினா சரிங்களா தம்பி? கடல் வந்துருச்சு. மீன்கள் எங்க போகுது பாருண்ணா. கோல்டு ஃபிஷ், ஸ்பைட், டேங்கினர். ஏண்டா நான் வந்து மீன் கொண்டு வர சொன்னேன், என்னடா ஃபிஷ் டேங்க்ல வளர்க்குற மீன்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? நான் கேட்டது சுறா மீன், திமிங்கல மீன் அதெல்லாம் கேட்டேன். இஷ்டத்துக்கு அப்ப எல்லாம் பிடிச்சிட்டு வர முடியுமா? 200 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. 200 வந்துச்சா? நானே ஒரு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த டேங்க்ல சாப்பாடு வேற போடல, 2 மீன் வேற செத்து போயிருச்சு. ஓ சரி விடு. அந்த மீன்லாம் வந்து வர நிக்க சொல்ல, நான் மாநாட முடிச்சிட்டு போயிடுறேன். வந்து நிக்க சொல்லு. இந்த கடல்ல வந்து இருக்கிறோம் மீன்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வணக்கங்கள். வாங்க. பாத்து மீன் எதுவும் பண்ணாதப்பா. மீன்லாம் நம்மளுக்கு தேவை. இதை வச்சுதான் நிறைய மீனவர்கள் வந்து வாழ்றாங்க. சாப்பாடு இல்லாம சீக்கிரம் பேசி விடு, குழம்பு சாப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த மீன்களோட ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு இந்த அண்ணன் சொல்லி புரிய வைக்கிறேன். என்னப்பா அது கடல் மீன் சொன்னீங்க, வந்து கடிச்சிட்டு போகுது. மீன்னா அப்படிதான் இருக்கும், பேசி முடிச்சு முடியா. அதனால இந்த 2026 தேர்தல இந்த சுத்திட்டு இருக்க எல்லா மீன்களுக்கும் அண்ணன் ஓட்டுரிமை வாங்கி தரேன். சரியா? இந்த மீன்கள்லாம் ஓட்டு போட வச்சு அண்ணன் முதலமைச்சராக்கி உங்க 2 பேத்தையும் மந்திரி ஆக்குறேன். சரியா? சொல்லுங்கடா. நான் தம்பிங்களுக்கு இது வந்து புது அனுபவம். ஏன்னா வந்து ஒரு அனுபவம் இல்லாதனால தம்பிங்களால வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த மீன்களை வச்சு நான் 2026 நான் ஜெயிச்சு காட்டுறேன். அண்ணன் முதலமைச்சரா ஆவேன். சரியா? மீன்கள்லாம் நீங்க சொல்லுங்க. நீ மோஸ்ட் சப்போர்ட் தானே இருந்த. மீன்கள் வாழ்க, கெளுத்தி மீன் வாழ்க. அண்ணன்டா. அண்ணா வணக்கம். வணக்கம். சரி அண்ணா, என்ன கடல்ல மாநாடு நடத்துறீங்களா? எதுக்காக? நான் வந்து இதுக்கு முன்னாடி ஆடு கூட மாநாடு நடத்திருக்கேன், மாடு கூட நடத்திருக்கேன், செடி கொடி கூட நடத்திருக்கேன். முதல் முறையா உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே நான் தான் வந்து கடல்ல மாநாடு ஒரே அரசியல்வாதியா வந்து நானா இருப்பேன். அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. எதுக்காக கடல்ல மாநாடு நடத்துறீங்க? அதாவது மனுஷன் என்ன பண்றான்? மீன் சாப்பிட்றான். மீன் என்ன பண்ணுது? மனுஷனை சாப்பிடுது. இந்த மாதிரி மீனுக்கும் மனிதனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதை வந்து வலுப்படுத்துற ஒரே காரணத்துக்காக தான் வந்து கடல்களை மாநாடு நடத்தி மீன்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு அந்யூனத்தை வந்து நெருக்கமாக்குறேன். அண்ணா, மீன் எப்படின்னா மனுஷனை சாப்பிடும், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏமா, போன வாரம் கூட கப்பல் போச்சு, கப்பல் கவுந்துச்சு, சுறாமீன் அந்த மனுஷனை முழுங்கலையா? நீ பார்த்துதானே இருந்த. சுறா புட்டு மட்டும் திங்க தெரியுதுல, சுறாமீனை பார்க்க தெரியல உனக்கு? என்னமா கேள்வி அந்த பிள்ளை கிறுக்கு போய். அடுத்த கேள்வி கேளு. மீன்கள் கிட்ட என்னென்ன கோரிக்கைகள்லாம் வச்சீங்க? மீன் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னுச்சு? மீன்கள் கிட்ட என்ன கோரிக்கை வச்சேன்னா வந்து நிறைய வந்து உற்பத்தி பண்ணுங்க, ஒரு 2 கூட நிப்பாடிடாதீங்க, மக்கள்லாம் வந்து பசியோட இருக்காங்க, ஒரு மீன் சாப்பிட்றவங்க வந்து அரை மீன் தான் சாப்பிட்றாங்க. அதனால நீங்க ஒரு 4-5 மீன் குட்டி போட்டீங்கன்னா அந்த 5 மீனை வந்து சாப்பிடும்போது வயிறு நிறைய வந்து மக்கள் வந்து சாப்பிட்டு வயிறார போவாங்க. அதை கோரிக்கை வச்சு மீன்கள் வந்து என்ன கோரிக்கை வச்சுச்சுன்னா, நிறைய பொருட்களை வந்து கடல்ல வந்து வீசுறாங்க, நிறைய வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்து கடல்ல வந்து கலந்துடுறாங்க மெரினா பீச்லாம். அதெல்லாம் பண்ணாதீங்க, அதை வந்து ஏதாச்சும் பார்த்து ஏதாச்சும் பண்ணிவிடுங்க அண்ணேன்னு அந்த மீன்கள்லாம் என்கிட்ட வந்து பாசத்தோட ரொம்ப நெகிழ்ச்சியோட கேட்டாங்க. 2026 அண்ணன் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா முதல் கையெழுத்து மீன்களுக்காக தான் இருக்கும். இது வந்து நான் வந்து உறக்க சொல்றேன்.